கம்பர் சொல்றார். கண்டேன் அப்படிங்கிறார். பொதுவாக தமிழ்ல கண்டேன்னு சொன்னா ஆச்சரியத்தோடு பார்த்தேன்னு அர்த்தம். இப்போ எனக்கு காப்பி வைத்தார்கள், கண்டேன் அப்படின்னா காப்பியை பார்த்து 6 மாசம் ஆச்சுன்னு அர்த்தம். காப்பி வைத்தார்கள் பார்த்தேன்னு சொல்லணும், கண்டேன்னு சொல்லப்படாது. ஏன் இவர் கண்டேன்னு சொல்றார்? மெய்வண்ணத் அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு பார்த்தேன் சொல்லல, கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, புலவர் கீரன் ரொம்ப அழகா இதை சொல்வார். உலகத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ இன்னொருவரை தண்டிக்க வேண்டும், if they have to admonish someone, punish someone, they will always use their feet. வாடா உதைக்கிறவன், I'll kick you out. தண்டனைக்கு கால். குழந்தை ரொம்ப நன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கு, வாடா என் செல்லமே வாடா என்னை கட்டி பிடிச்சிக்கிறேன்டா அப்படின்னு கட்டி பிடிச்சிப்போம். அரவணைக்க வேண்டியது கை, தண்டிக்க வேண்டியது கால். இதுதான் உலகத்தின் வழக்கம். ஆனால் ராமனோ உலகியலுக்கு நேர்மாறாக நடந்தான். தண்டிக்க வேண்டிய கால்களால் அகல்யாக்கு சாப விமோசனம், அரவணைக்க வேண்டிய கைகளால் தாட்டகாவுக்கு வதம். உலகத்தின் இயல்புக்கு நேர்மாறாக நடக்கின்றாயே ராமா, ஆச்சரியத்தில் உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். கையால பண்றதை அங்க பார்த்தேன், காலால பண்றதை இங்க பார்த்தேனாரா? கால்னா இந்த இடத்துல திருவடின்னு அர்த்தமா? ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமர் பிறந்து வளர்ந்து திருமணமாகி சீதா கல்யாணம் ஆகும் வரை பாலகாண்டம். அப்புறம் அவர் காட்டுக்கு போனது, அங்க ரிஷிகள் ஆசிரமத்துக்கு போனது, சூர்பனகாவின் கர்ப்பபங்கம், ஜனஸ்தானத்துல யுத்தம், சீதாவின் அபகரணம், சேது கட்டுறது, யுத்தம் ஆறுது, பட்டாபிஷேகம் எல்லாம் 3/4 பங்கு ராமாயணத்துல. அது 3/4. சீதா கல்யாணம் கால். விஸ்வாமித்திரருக்கு ராமானுபவம் சீதா கல்யாணம் வரைக்கும் தான் இருக்கு. அதனால சொல்றார் கால் வண்ணம் இங்கு கண்டேன், 3/4 வண்ணம் பார்க்க முடியாம போயிடுதே. அதனால கால்னா அர்த்தம் திருவடி, கால்னா அர்த்தம் குவார்ட்டர். தமிழ்லயும் சம்ஸ்கிருதத்திலையும் பாதம்னா குவார்ட்டர்னு ஒரு அர்த்தம் உண்டு, பாதம்னா திருவடின்னு அர்த்தம் உண்டு. தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற 2 மொழியும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பாருங்க. பாதம்னா கால், ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே இருக்கு. அதனால இப்பேற்பட்ட பகவானுடைய சிருஷ்டியில் பாதோஸ்ய விஸ்வாபூதானி, நீ எதை சுற்றி முற்றி பார்க்கின்றாயோ அது கால் பங்குதான். பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி, 3/4 பங்கு மேல எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்றார்.